கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் நம்ம 7வது பாடத்தை படிக்க இருக்கோம். பாடத்தின் தலைப்பு வந்துட்டு ட்ரையல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடத்துக்குள் செல்லும் முன்பதாக ஒரு சிறு ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா இந்த வெள்ளியும் அப்பா உங்களுடைய பாடத்தை படிக்கிறோம் தகப்பனே. பாடத்தின் மூலியமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கூட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீர் பெருகுங்க, நாங்கள் சிறுகிறோம். எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் ஜீவனிலிருந்து பரலோக தகப்பனே, ஆமென். இன்றைய தினத்திலும் நமக்கு மனப்பாட வசனம் வந்துட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 20 முதல் 23ஆம் வசனம் வரை நமக்கு கொடுத்துருக்காங்க. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. இந்த 23ஆம் அதிகாரம் வந்துட்டு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இதில் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட மரணம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 23ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 4ஆக வந்து பிரிச்சுக்கலாம். முதலாவது வந்துட்டு இயேசுவை வந்து பிலாத்து வந்து விசாரிச்சது. 2வது வந்துட்டு ஏரோது கிட்ட இயேசுவை கொண்டு போனது. 3வது வந்துட்டு சிலுவையில் அறையப்படுவது. 4வது வந்துட்டு அவர் சிலுவையில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்க முடியும். எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவரை இயேசு கிறிஸ்துவை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தோட தான் அவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. லூக் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றச்சாட்டிட தொடங்கினார்கள். இந்த குற்றச்சாட்டை வந்து பார்த்தோம். அது வந்து 2 குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து நான் கிறிஸ்துவ அப்படின்னு சொல்கிறதாகவும், 2வது வந்துட்டு அவர் வந்து ராயனுக்கு கட்ட வேண்டிய வரி தொகையை வந்து கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதா அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து மத்தேயுவில் வந்து சொல்லியிருக்காரு, ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து பிளாஸ்ஃபமி பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு தண்டனை வந்துட்டு கல் எறிஞ்சு கொள்ளணும், இந்த மாதிரி சிலுவையில் வந்து அறையணும் அப்படிங்கிற சட்டம் இல்லை. ஆனால் இவங்க வந்துட்டு அவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னே வந்து அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம அடுத்தடுத்த வசனங்களில் வந்து பார்க்கலாம். பிலாத்து வந்து இயேசுவை நோக்கி ஒரு கேள்வி கேட்பாரு. என்ன கேள்வினா, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு கிறிஸ்து வந்து என்ன சொல்லுவார், நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்து பிலாத்து வந்து சொல்லுவார், நான் இவரிடத்துல எந்த தப்புமே நான் பார்க்கலையே அப்படின்னு வந்து சொல்கிறார். இருந்தாலும் அங்கே இருக்க ஜனங்கள் வந்து அவங்கள சிலுவையில் போடுங்க அப்படின்னு. பிலாத்து வந்து நிறைய டைம் வந்து அவர் மேலே தப்பில்லை, நான் அவர் மேலே எந்த தப்பையும் நான் பார்க்கல அப்படின்னு அவர் சொன்னாலுமே அங்கே இருக்க ஜனங்கள் வந்துட்டு அதை விட ரொம்ப ஸ்டபனாக அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இவர் வந்து சிலுவையில் போடணும், அதுக்கு பதிலாக வந்துட்டு பரபாசை வந்து விடுதலை பண்ணுங்க, ஆனால் இவரை சிலுவையில் போடுங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிலாத்துக்கு வந்துட்டு தெரியும் அவர் மேலே தப்பே இல்லைன்னு. அதனால தான் வந்து அவர் கடைசியில் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட கையை வந்து அவர் கழுவார். இவர் செஞ்ச ரத்தத்துக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் கை கழுவுறாரு. அப்போது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் எந்த பாவமும் பண்ணல அப்படின்னு. அப்படி இருந்துமே அந்த ஜனங்களோட சத்தத்துக்கு வந்து அவர் செவி கொடுக்குறாரு. பிலாத்துக்கு வந்து இவர் தப்பே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சப்போ கூட அவர் வந்துட்டு அந்த ஜனங்களோட சத்தத்துக்கு அவங்களோட பேச்சுக்கு வந்து அவர் காது கொடுத்துட்டு தப்பே பண்ணலைன்னு தெரிஞ்சுமே அவரை வந்துட்டு மரண தண்டனைக்கும் தப்பு பண்ணவரை வந்து விடுதலை பண்ணுறாரு அவர். இந்த இடத்துல வந்துட்டு நம்மளை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நம்மளும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து செவிகளை சாய்க்கிறோமா, இல்லை வந்துட்டு கடவுள் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம செவிகளை சாய்க்கிறோமா, அவர் சொல்கிற வழியில் நம்ம வந்து செல்கிறோமா, இல்லை வந்துட்டு உலக பிரகாரமாக இருக்கிற அனைத்து காரியங்களுக்கும் நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து அதன் வழி சென்று இந்த உலகத்தில் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம
நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா? நம்மளோட லைஃப் வந்து நம்ம வந்து காட் வந்து அவரோட லைஃப் வந்து நமக்காக கொடுத்துருக்காரு இல்லையா? அவர் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுபட்டு அவரோட லைஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம வந்து அது கொஞ்சம் கூட யோசிக்க, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் வந்து மகிமைப்படுத்தணுமோ அவங்க எல்லாத்தையும் படுத்திட்டு நம்ம யாரை மகிமைப்படுத்தணுமோ கடவுளை வந்து நம்ம பண்ணுறதுக்கு நிறைய நேரத்தில் நம்ம வந்து தவறி விடுகிறோம். அதை நம்ம வந்து சிந்திப்போம். அடுத்தது வந்துட்டு பிலாத்து வந்துட்டு ஏரோது கிட்ட அனுப்புகிறாங்க. ஏரோதுமே வந்துட்டு அவர் வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு பார்த்து திருப்பி பிலாத்து கிட்ட அனுப்புகிறாங்க. அப்புறம் திருப்பியும் வந்து அவர் ஒரு டைம் கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது அவர் வந்து அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு முதல்ல அவர் வந்து அந்த மாதிரி எந்த தப்புமே அவர் பண்ணலை. இன்னொன்று வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களோட பாவமும், அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்களோட மட்டும் இல்லை, இனிமேல் வர போகிறவங்க எல்லாத்துக்காகவும் அவர் வந்துட்டு அவரோட ரத்தத்தை வந்து சிந்தியிருக்காரு. அவர் கடைசி துளி ரத்தம் வரைக்கும் அவர் வந்து சிந்தியிருக்காரு. அப்போது நமக்கு வந்துட்டு இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து பண்ண தப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு இல்லை நமக்கு அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு முதல்ல நம்ம வந்து ஆயத்தப்பட மாட்டோம். மற்றவங்களோட தப்பை வந்து நம்ம எழுதிட்டு நம்ம பனிஷ்மெண்ட் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து ஆயத்தப்பட மாட்டோம். ஆனால் அவர் வந்து எவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுருந்தா அவரோட ஜீவனை வந்து நமக்காக கொடுத்துருப்பாரு. அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, டேக் அவே திஸ் கப் ஃப்ரம் மீ அப்படின்னு வந்து அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் நினச்சிருந்தா அவர்னால அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்தோ இல்லை அவர் சாக போகிறாருன்னு தெரிஞ்சோ கண்டிப்பாக அவரால் வெளியே வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தோட பாவமும், அவருக்கு வந்து பாவம்னா என்னன்னே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒருத்தர், அவர் வந்து எல்லா பாவங்களையும் எடுத்துட்டு அதனால் அவர் வந்துட்டு பிதாக்கும் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது பிரேக் ஆகுது. அப்போவும் வந்துட்டு அவர் அந்த எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துட்டு அவர் வந்துட்டு இவர்களை மன்னியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போது தப்பே பண்ணாதவர் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷனுக்காக முதல் தண்டனையை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறமா அது எல்லாத்த விட முக்கியமாக வந்து நம்மளோட பாவங்களுக்காக வந்து அவர் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கிறாரு. இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து அவரோட மகத்தான கிருபை வந்து என்னது நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அவரும் நமக்காக ரத்தம் சிந்தினார். நம்ம அவருக்காக திருப்பி என்ன கொடுக்க போகிறோம்? அவர் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ காசு வேணும் அப்படியெல்லாம் அவர் எதுவுமே கொடுக்கல. அவர் வந்து நான் சொல்கிறத நீ கேளு, என் கற்பனைகளுக்கு நீ வந்து கீழ்ப்படி அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை தான் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து நமக்காக சிந்தின ரத்தத்தை வந்துட்டு நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா? அவர் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் வந்து ரத்தத்தை சிந்தினார். ஆனால் அவர் சிந்தின ரத்தத்தை எடுத்து நம்மளோட பாவங்களை கழுவுறது கழுவாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்மளோட பாவங்கள் எல்லாமே அவர்கிட்ட அறிக்கையிட்டு நம்மளோட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு நம்மளோட பாவங்களை வந்து அவர் வந்து மன்னிப்பார். அது மட்டும் இல்லை, அவருக்கு கஷ்டமான டைமில் வந்துட்டு எனக்கு அவங்க கூட அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்லை எங்களுக்கு இவரை யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். அப்படி அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து அதை உணர்ந்து அதுக்கு அழுது அவங்க அதுக்காக மன்னிப்பு கேட்டு திருப்பியும் அவங்க வந்துட்டு போய் கடவுளோட சுவிசேஷத்தை வந்து அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம பாவம் பண்ணாலும் அப்படின்னாலுமே நம்ம வந்து அவர்கிட்ட போய் அதுக்கான மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து திருந்தி நம்ம திருப்பி அந்த பாவத்தை செய்யாமல் அவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து அவர் எப்படி பயன்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளை வந்து மென்மேலும் வந்து மேன்மைப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து அவரோட லைஃப்பை வந்து நமக்காக கொடுத்துருக்காரு. நம்ம லைஃப் வந்து அவ்வளோ வேர்த்தா அப்படின்னு நம்மளை நாமே வந்து கேள்வி கேட்டுக்கணும். அப்படி இருந்தும் அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருக்காக நம்ம என்னென்ன காரியங்களை வந்து நம்ம செய்ய முடியுமோ, அவர் நமக்குன்னு என்ன சித்தம் வச்சுருக்காரோ, அப்போது நம்ம வந்து நித்திய ஜீவனுக்கு அடையிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து அவரோட ரத்தத்தை வந்து நமக்காக சிந்தினது மட்டும்தான். அப்போ அந்த நித்திய ஜீவன் அடையும் போது அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம ஒன்றொன்றுக்கும் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் நமக்கு கொடுத்தே ஆகணும். அப்போது அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம், என்ன பதில் சொல்ல போகிறோம், நம்ம வந்து அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னோமா, அவர் எத்தனையோ மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு அது எல்லாமே நம்ம வந்து மற்றவங்ககிட்ட சொல்லியிருக்கோமா, இல்லை நம்மளோட பர்சனல் லைஃப்லேயே வந்துட்டு அவர் வந்து நிறைய மிராக்கிள் பண்ணியிருப்பார். ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவர் நமக்காக என்னென்ன காரியத்தை வந்து பண்ணியிருக்காரோ அதை நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, அவர் வந்துட்டு கொடுத்துருக்குற நமக்கு இந்த லைஃப்பை வந்துட்டு நம்ம அவரோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவரோட கற்பனைகளை வந்து நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை மென்மேலும் வழி நடத்துவார்.
நம்மளை வந்து எல்லாத்த விட ஒரு ஹை பொசிஷனில் வந்து அவர் வந்து நம்மளை கொண்டு போய் வைப்பார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிப்போம். நம்ம வந்து கடவுள் நமக்காக சிந்தின ரத்தத்தை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட பாவங்கள் என்னென்ன பாவங்கள் நம்ம பண்ணோமோ அது எல்லாமே நம்ம அவர்கிட்ட அறிக்கையிட்டு அதுலேருந்து மனம் திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவங்களை வந்து அவர் மன்னிப்பார். நம்மளும் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஊழியத்தை வந்து நம்ம செய்வோம். பரிசுத்தர் 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 என்று தூதர்களால் ஓயாமல் போற்றப்படும் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தம் வந்து விலையேற பெற்றது தகப்பனே. ராஜா, நாங்கள் அதை வந்து உணர்ந்து நாங்கள் எங்களோட கால்களை பாவங்களுக்குலேருந்து விலக்கி நீங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க தகப்பனே. ஏசப்பா, கேட்ட பாடங்கள் மூலியமாக நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பை நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணி உமக்கு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் கூட இருந்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க தகப்பனே. எல்லாத்தையும் உங்கள் காலனில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லாத்தையும் காலத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள இந்த பரலோக தகப்பனே, ஆமென்.